பிரைஸ் தி லார்ட். உங்கள் பேராயர் ஜேக்கப் பேசுகிறேன். எல்லா நல்லா இருப்பீங்க விசுவாசிக்கிறேன். இந்த புதிய நாளுக்கு கர்த்தர் காண தந்த கிருபைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரங்கள் துதிக்கிறேன். தேவ பிள்ளைகள் எல்லா சமாத்தோடும் மனமொழிச்சு எடுப்புன்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். இந்த நாள் கர்த்தராகிய தேவன் நம்மளோடு பேசக்கூடிய வார்த்தை, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி நீ சுகமாறுன்னு கர்த்தர் சொல்கிறார். மார்க் 5:34 படி இந்த நாட்களை கர்த்தர் நடத்துவார். உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். நீ துவந்து போய் நிக்கலாம். விசுவாசம் உறுதியா நின்று. அன்னைக்கு காற்றும் கடலும் கொந்தளிக்கிற நேரத்துல சீசர்கள் பயப்பட்டார்கள். இயேசு உடனே எழும்பி அந்த கடலையும் அந்த கொந்தளிக்கிற நிலைமையை பார்த்து அதற்றினோடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று கர்த்தருடைய வேதவசனம் சொல்லுகிறது. அதே போலதான் உன் வாழ்க்கையில கண்ட பிரச்சனை அமைதி உண்டாகும். உன் வாழ்க்கையில கண்ட துயரம் மாற்றங்களை கொண்டு வரும். உன் வாழ்க்கையில கண்ட உபத்திரம், நிந்தனை, அவமானம் எல்லாம் சரி கட்டப்படும். நீ கலங்கி தவிக்கலாம், கலக்கத்தோடு நிற்கலாம். என் வாழ்க்கையில ஏண்ட துயரம், என் வாழ்க்கையில ஏண்ட பிரச்சனை, ஏன் வியாதி மத்தியில போறேன், ஏன் போராட்டத்தின் மத்தியில நிற்கிறேன். கர்த்தரை நீ தேடு, அவரை விசுவாசத்தோடு பெற்றுக்கொள். அந்த ஸ்திரியானவள் பற்றி கொண்டா. இயேசுவால நீ சுகப்படுத்த முடியும் பற்றி கொண்டா. அதே போல ஒருவேளை பலவீனத்தோட இருக்கலாம், ஒருவேளை சோர்வோட இருக்கலாம், ஒருவேளை அசதியோடு இருக்கலாம். தேவப்பிள்ளையே, கலங்கி தவிக்காத கர்த்தர் சொல்கிறார். உன்னுடைய துயரத்தையும் உன் கணக்கெடுத்து நான் விசாரிக்கக்கூடிய தேவனா இருக்கிறேன். நீ பயந்த காரியம் நடக்காது. மகளே மகனே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாளித்து போய் வேதனை நீங்க சுகமாறு கத்த சொல்கிறார். உன் கடன் தொலைகள், உன் கஷ்டங்கள், உன் போராட்டங்களை கத்த நீக்குவார். உங்களுக்கான ஜெபிக்கிறேன். எங்கள் அளவில்லாமல் நேசிக்கிறான் எங்கள் பரம தப்பனே. அருமையான கொடுக்கப்பட்ட இந்த மதிய வேலைக்காமல் சமத்துல வருகிறோம். இந்த சோசியல் மீடியா வழியாக காண தந்த கிருபைகளுக்காக நன்றி. தேவ சமாதான பிள்ளைகளோடு இருக்கட்டும். சொன்ன வார்த்தைக்காக நன்றி. அப்படியே நடத்துங்க. எதிர்பார்க்க நன்மைகள் பிள்ளைகள் வீட்டை தேடி வரட்டும். ஆசீர்வாத கதவு திறக்கப்படட்டும். தடைகளை உடைச்சிடுங்க, வியாதிகளை மாற்றுங்க, பிரச்சனை மாற்றுங்க. காத்தல் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய சமாதானம் இருப்பதாக. ஆமென்.